பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். யோசுவாவின் புத்தகம் 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை நிற்பதில்லை. நான் மோசே இருந்தது போல உன்னோட கீழே முடிக்கும் போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அழகான ஒரு வார்த்தை. இந்த உலகத்துல விலகாத ஒரு தேவன் நம்முடைய தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை பாருங்க. மலை போல மனிதர்கள், மலை போல நம்பி இருக்கிற விஷயங்கள் கூட விலகி போகும். அதான் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருத்தனும் உன்னை எடுத்து நிற்க மாட்டான். ஏன் தெரியுமா? நான் மோசே கூட இருந்து அவனை பலமா நடத்தி வந்தான். பாத்தியா, அப்படி நடத்துவேன். மக்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வாக்கு தத்தங்கள் நம்ம கிடைக்கும் போது விடக்கூடாது. சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டு சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. சில அறிவு நமக்கு இருக்கணும். சில சமயத்துல நம்ம ஆண்டவரை விட்டு விலகி வந்துருவோம். சொல்றது சவுல் விட்டு விலகினார், நிறைய பேர் சிம்சோன் விலகினார். கர்த்தர் யாரெல்லாம் விட்டு விலகிறாரோ அவங்க கதி அதோ கதிதான். அதனால்தான் அவரே சொல்ற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இது யாக்கோபு சொல்லுகிறார். நான் சொன்னதை செய்யறதுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ சொல்றதை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்க வாழ்க்கை எதையாக சொல்லியிருப்பார், வெளிப்படுத்தியிருப்பார், உணர்த்திருப்பார். அதை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு நல்ல விஷயத்தை புரியணும். சில மனிதர்கள் நம்ம விட்டு விலகுனாங்கன்னா தோத்திரம் பண்ணிடணும். போராமைக்காரன் நீ கண்டுபிடிக்க முடியாது, கூடவே இருப்பான். போராமைக்காரனா இருப்பான். அவன் முகத்துக்கு நேரம் நீ எதனா சொன்னீங்கன்னா அவன் நேரம் அவனை பார்க்கவே மாட்டான், குஞ்சினே பேசுவான். நீ போயிட்ட பிறகு குறை பேசுவான். உன்னை குறித்து போராமை. கலகக்காரர்கள் அப்படிதான். ரெண்டு சொல்றாங்கல்ல, ஒன்னு எதிரி, இன்னொன்னு துரோகி. எதிரி நமக்கு தெரிஞ்சிருவான் எதிரின்ட்டு, அவன் நம்ம கிட்ட நேரம் நிக்க மாட்டான். ஆனா துரோகி நம்ம கூடவே இருப்பான், அவன் துரோகம் செய்யறா இருப்பான். இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டம். சில சமயத்துல ஆண்டவரே விளக்குவார். 118 சங்கீதத்துல 7-9 படிச்சா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். அப்ப நாசிலே சுவாசம் உள்ள சில மனிதர்கள் நம்ம விட்டு விலகுறது நல்லது. ஆண்டு சொல்றாரு, நான் விலகினாதான் பிரச்சனை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்ப விலகாத அந்த கிருபை நம்ம வாழ்விலே எப்போதும் பின்தொடர வேண்டும். யோசுவா என்ற அருமையான தேவ மனுஷனோடு கர்த்தர் பேசுகிறார். பலம் கொண்டு திடமானதாரு. நான் மோசே இருந்தது போல. சில சமயத்துல இவங்க போயிட்டாங்களா, அவங்க போயிட்டாங்களா, இவங்க எப்படி சொல்லிட்டாங்களா, அப்படி சொல்லிட்டாங்களே, ஒரு கலக்க, ஒரு சோதனை உண்டாகும், வேதனை உண்டாகும். மோசே மரித்த உடனே யோசுவா கையில இந்த பொறுப்பு போகுதுங்க. யோசுவாக்கு ஒரு கலக்கம், மக்களை குறித்து ஒரு பயம். மோசையே வேதனைப்படுத்தினாங்களே அப்படி ஒரு கலக்கம். ரெண்டாவது, எப்படி இந்த மக்கள் நடத்துவேன்ற ஒரு மாதிரி அச்சம். அப்பதான் பேசுறாரு, நான் மோசே இருந்தது போல உன்னுடைய ஒருவரோட எடுத்து நிற்பதில்லை. நீங்க ஒரு நல்ல செய்தி, உங்களை எதிர்த்து நிற்க ஒருவரால் முடியாது. ஏனென்றால் இந்த வானத்தை பூமி படைத்த இறைவன் உங்களோடு இருப்பதாக வாக்குப்படுகிறார். அப்ப தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். தாய் சொல்றா, நான் அன்பு கூறுகிறேன், என் பெயராகிய கர்த்தரை நான் உண்மையில அன்பு கூறுகிறேன். யார் தெய்வத்தை உண்மையை உத்தம நேசிக்கிறாங்களோ அவங்களோட இயேசு வருவார். ஆமென். நீங்க இயேசு அப்ப உண்மையை நேசித்து பாருங்க. அங்க தாவீது வாழ்க்கையில அவன் நிறைய நன்மைகளை அவன் கண்டது போது அவன் வாழ்க்கையில அவன் சொல்ற விஷயம், என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தரிடம் சேர்த்துக்கொள்ளும். ஒருவேளை இந்த நம்ம பெற்றெடுத்த தாய், நம்மளோட தகப்பன், நம் நண்பர்கள், கூட பழகிறவர்கள் நம்ம கைவிட்டாலும், விட்டு விலகி போனாலும் விலகாத அந்த மேகம் நம்மோடு இருக்கிறது. ஒருவேளை இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, வருத்தத்தின் நடுவிலே சஞ்சரித்து வாழ்றீங்களா? உங்க நல்ல செய்தி, தேவனோடு இருக்காரா நீ பாக்கியமா, தேவனோடு இருக்காரா நீ பாக்கியவதை, சரியானதை சரியான நேரத்தில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவனும் உலகத்தில் நிற்காதபடிக்கு உங்களை விட்டு விலகாத தேவன் உங்களோடு வருவதாக வாக்குப்படுகிறார். இந்த வார்த்தையின்படியே தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.